வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். என்னது அதிசக்தி வாய்ந்த நாளா? அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. வாங்க, அது என்ன சக்தி வாய்ந்த நாள்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சக்தி வாய்ந்த நாள்ல பணமும் நகையும் நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு நாம சொல்ல வேண்டிய வார்த்தையையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இன்னைக்கு இந்த வார்த்தைய நீங்க சொல்லலாம். இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வார்த்தைய நீங்க சொல்லலாம். இப்போ இந்த நாள்ல அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு திரி புஷ்கர யோகம் இருக்கு. திரி புஷ்கர யோகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில கிழமைகள்ல ஒரு சில திதியும் ஒரு சில நட்சத்திரமும் சேரக்கூடிய அமைப்பை தான் நாம திரி புஷ்கர யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமையில துவாதசி திதி வருது. அடுத்ததா இன்னைக்கு சாயங்காலம் 3:51 மேல நமக்கு உத்திர நட்சத்திரம் இருக்கு. இப்படி சனிக்கிழமையோட சேரக்கூடிய துவாதசி திதியும் உத்திர நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இததான் நாம திரி புஷ்கர யோகம்னு சொல்றோம். இதெல்லாம் சரி, இந்த திரி புஷ்கர யோகம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கக்கூடிய நாள்ல நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் திரும்பி திரும்பி அந்த செயலை செய்ய வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும். இந்த திரிபுஷ்கர யோகம் பாத்தீங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாளா நமக்கு இருக்கு. தங்கம் வாங்குறதா? தங்கம் விக்கிற விலைக்கு எங்க இருந்து தங்கத்தை வாங்குறதுன்னு யோசிக்காதீங்க. ஒரு சிலர் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்காக தங்கம் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பீங்க. இப்படி பிளான் பண்ணிருக்கிறவங்க இந்த நாள்ல தங்கத்தை வாங்கும் போது திரும்பி திரும்பி உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே மாதிரி இந்த நாள்ல தங்கம் மட்டும் இல்லாம வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களும் வாங்கலாம். அடுத்ததா Dress கூட இந்த நாள்ல நீங்க வாங்குனீங்கன்னா திரும்பி திரும்பி Dress வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அதே மாதிரி ஒரு புது வீடோ நிலத்தையோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு இந்த நாள் அற்புதமான நாளா நமக்கு இருக்கு. ஏன்னா திருப்பி திருப்பி இதை செய்யக்கூடிய சூழ்நிலை நமக்கு அமையும். அந்த வகையில இந்த நாள்ல நாம தங்கத்தை வாங்கும் போதோ ட்ரெஸ்ஸ வாங்கும் போதோ அப்படி இல்லைன்னா நிலம் வீடு சம்பந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ பண்ணும் போது திரும்பி திரும்பி அதே மாதிரியான வாங்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு அமையும். சரி, இப்போ இந்த நாள்ல நாம முக்கியமா ஒரே ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த நாள்ல கடன் வாங்காதீங்க. கடனை வாங்கினீங்கன்னா திரும்பி திரும்பி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படும். அதனால இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த நாள்ல என்னென்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த நாள் நமக்கு தங்கம் வாங்குறதுக்கு அற்புதமான நாளா இருக்கு. தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்காது. இப்படி தங்கம் வாங்க முடியாதவங்களும் தங்கம் சேர்றதுக்கு என்ன பண்ணலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும், உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். பணவரவும் அதிகரிக்கும். இந்த வீடியோல நமக்கு பணமும் தங்கமும் சேர்றதுக்கான ஒரு ஸ்விட்ச் வேர்டை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஸ்விட்ச் வேர்டு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட்ட கொடுக்கும். உடனடியா நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஸ்விட்ச் வேர்டுனா என்னன்னு சொல்லி நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசா பாக்குறவங்களுக்கு ஸ்விட்ச் வேர்டுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் எப்படி ஸ்லோகங்களும் மந்திரங்களும் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தெய்வீக வார்த்தைகளை தான் நாம ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்றோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நாம நம்ம மனசுக்குள்ள சொல்லும் போது கூட நம்மளோட வைப்ரேஷன்ஸ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றக்கூடிய சக்தி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கு இருக்கு. நம்ம ஆழ் மனசுல என்ன இருக்கோ அதுதான் நாம ஈர்ப்போம்.
இப்போ நம்ம ஆழ் மனசுல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கடனே கட்ட முடியல, இந்த மாதிரியான பதிவுகள் இருந்ததுன்னா நமக்கு திரும்பி திரும்பி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையும் தான் நடக்கும். அந்த வகையில இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம மனசுல பாசிட்டிவா அது பதிய ஆரம்பிக்கும். எனக்கு பணம் வேணும், எனக்கு நகை வேணும், இந்த மாதிரியான பதிவுகள் நம்ம ஆழ் மனசுல ரெஜிஸ்டர் ஆகும். ஏற்கனவே நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை கூட மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கு இருக்கு. அப்போ பழைய பதிவுகள் போயிட்டு புதுசா நமக்கு தேவையான பதிவுகள் வர ஆரம்பிக்கும் போது அந்த விஷயங்களை தான் நாம ஈர்ப்போம், பணத்தையும் நகையையும் நாம ஈர்ப்போம். இப்படிதான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாம ஸ்விட்ச் போட்டா எப்படி ஃபேனும் லைட்டும் இன்ஸ்டன்டா வேலை செய்யுதோ அதே மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நாம சொல்லும் போது இன்ஸ்டன்டா நம்ம வாழ்க்கைய இது மாத்தும். எந்த காரணத்துக்காக இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை சொல்றோமோ அந்த காரணம், அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறும். சரி, இப்போ இன்னைக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை எத்தனை மணிக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 3:51 மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம். ஏன்னா 3:51 மேலதான் நமக்கு இந்த உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாகுது. எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லைங்கறனால நீங்க உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லலாம். இன்னைக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லணும். எந்த விதமான எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். அமைதியான ஒரு இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. பூஜை அறையில உட்கார்ந்து இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்டை இன்னைக்கு மட்டும்தான் சொல்லணுமா, வேற எந்த நாள்லயும் சொல்லக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா தாராளமா எல்லா நாள்லயும் எல்லா நேரத்திலையும் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு திரி புஷ்கர யோகம் இருக்கறனால இந்த நாள்ல நீங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லும் போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி அமைதியான இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்களை தேடி பணம் வர்றதாவும் உங்க வீட்டுல தங்க நகை சேர்றதாவும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த சந்தோஷமான மனநிலைய உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஸ்குவரில் பிரிங் கோல்ட் கிளவுட்ஸ் வின்ஃபால். இன்னொரு முறை சொல்றேன். ஸ்குவரில் பிரிங் கோல்ட் கிளவுட்ஸ் வின்ஃபால். இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு. இன்னைக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதணுங்கிற அவசியம் கூட கிடையாது. மனசுக்குள்ள சொன்னாலே போதும். டைம் மட்டும் கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு தொடர்ந்து சொல்ற மாதிரி பாருங்க. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சந்தோஷமான மனநிலையில இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி பாருங்க. நிச்சயமா நாளைக்கே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.